வெல்கம் டு ஆல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸோட ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ Flutterflow பொறுத்தவரைக்கும் பாப்புலரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Firebase டேட்டாபேஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு Supabase இருக்கு. ஸோ Firebaseஓட டேட்டாபேஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, Firestore டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Firestore டேட்டாபேஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நம்ம எந்த ஆப்ஷனுமே கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு தான். இப்போ நான் கிரியேட் கொடுத்துட்றேன். சப்போஸ் இந்த கலெக்ஷனே உங்களுக்கு வந்து சப் கலெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சப் கலெக்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு ஸோ எது பிரைமரி கலெக்ஷனோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எதுவும் கிரியேட் பண்ணுங்கிறதால நமக்கு பேரண்ட்டாக எதுவும் நமக்கு ஷோ ஆகல. ஸோ நீங்கள் 2 or 3 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இது நமக்கு மெயின் கலெக்ஷன் தான். ஸோ அதெல்லாம் நான் சப் கலெக்ஷனாக ஹைட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடணுமா இல்லை மேனுவலாக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களான்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு சில ஃபீல்ட்லாம் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நான் மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி டேட்டா டைப்ஸாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் ஃபீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்மால் லெட்டர் கொடுங்க. ஸோ அப்படி இல்லையா நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். ஸோ இந்த டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இமெயில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏஜ் கொடுக்கலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டீஜர் இருக்கும். ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம டேட்டா டைப்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூலியன் ஆப்ஷன் இருக்குது, டபுள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்சன்டேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டபுள்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Firebaseஓட இன்னும் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணல நமக்கு ஷோ ஆகுது. நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம Firebaseஓட எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த டைப்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் ஷோ ஆகாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஃபீல்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு யூசர் கலெக்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எகைன் ஒரு யூசர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அது சப் கலெக்ஷன் கொடுத்தேன்னா பிரைமரி கலெக்ஷன் என்னவாக இருக்கணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் எனக்கு இது பிரைமரி கலெக்ஷன்லாம் வேணாம். நான் இதே பிரைமரி கலெக்ஷனாக கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம செகண்ட் யூஸரும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செகண்ட் கலெக்ஷனை எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செகண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு எந்த டைப் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ண போகிறீங்க, நம்ம செகண்ட் தான். நான் செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ஆப்லாம் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கார்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 1 or more ஐட்டம்ஸ்லாம் ஆட் ஆகுது அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொடுத்துட்டோம். சப்போஸ் நீங்கள் டேட்டா டைப்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா டைப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிரியேட் நியூ டேட்டா டைப் கொடுக்குறேன். நான் டியூ டேட்டானே ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் ஃபீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேம்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ டேட்டா டைப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் கலெக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ யூசர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் நியூ டேட்டானே நான் டைப் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபீல்ட் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ அந்த டேட்டா டைப் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த கலெக்ஷனையுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ கலெக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா டைப்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜர் நம்ம நம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். டபுள் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெசிமல்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும்.
ஸோ எல்லா டைப்ஸுமே உங்களுக்கு அதில் இன்பில்டாக இருக்கும். ஸோ பூலியன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கலர், நேம், வீடியோ பார்த்து ஆடியோ பார்த்தலாம் உங்களுக்கு நேம்லேயே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட டேட்டா டைப்ஸ் வீடியோஸ்லையுமே நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கலெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கலெக்ஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுமோ ஸோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ 5 ஸ்டோர் ரூல்ஸில் நமக்கு எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ 5 ஸ்டோர் ரூல்ஸ் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட், ரீட், ரைட் அண்ட் டெலீட்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போது கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட்னு கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் யூசர்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் யூசர் டீட்டெயில்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கிரியேட் ஆப்ஷன் நான் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எவரி ஒன்றுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா யார் வேணாலும் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான். ஸோ நேம்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேகட் யூசர் பர்டிகுலராக இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இவங்க மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸில் வந்து கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ டேகட் யூசர் கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நோன்னு இருக்குது. ஸோ நோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருமே அதில் எடிட் பண்ண முடியாது. சிம்பிளாக சொன்னால் கிரியேட் பண்ணவும் முடியாது, ரீட் பண்ணவும் முடியாது, ரைட் பண்ணவும் முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபயர்பேஸ் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் என்னென்ன அக்சஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ ஸோ அது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இப்போது ஃபயர்பேஸ் ரூல்ஸ்லாம் செட் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் டிப்ளாய் கொடுங்க. ஸோ டிப்ளாய் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர்பேஸ் செட்டிங்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் நமக்கு வந்து நாட் டிப்ளாய் நமக்கு ஷோ ஆகுது, இந்த எரரும் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் டிப்ளாய் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேலிடேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேலிடேட் கொடுத்தோடனே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். ஸோ டிப்ளாய் கொடுத்தோடனே உங்களுக்கு டிப்ளாய்டுன்னு ஒரு மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் கொடுத்தோடனே சக்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலமில் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் கிரியேட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன்லாம் கிரியேட் பண்ணமோ ஸோ அந்த கலெக்ஷன் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன ஃபீல்டு நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஃபீல்டெலாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ஃபீல்டு எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ எந்த ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆத்தென்டிகேஷன் வீடியோஸ்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபயர்பேஸில் எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணுறாங்க ஒரு அக்கௌண்ட்னா டீட்டெயில்ஸ் வந்து ஃபயர்பேஸில் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மூலியமாக அவங்க வந்து எகைன் அவங்க லாகின் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி நம்ம டேட்டா பேஸோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப் புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டேட்டா பேஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் கலெக்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஆட் நியூ கலெக்ஷன் கொடுங்க. சரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் நியூ கலெக்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி கூட கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் இப்போது நீங்கள் ஒரு ஃபயர்பேஸோட டேட்டா பேஸ் இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஏதாவது எரர்ஸ் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் எனபிள் ஆத்தென்டிகேஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்லோட் இமேஜ்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இமேஜ் டைப் உங்களுக்கு ஷோ ஆகும். இமேஜ் டைப்பில் நீங்கள் ஃபயர்பேஸில் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை லோக்கல் ஸ்டோரேஜில் யூஸ் பண்ண போகிறீங்களா ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இப்போ ஆத்தென்டிகேஷன் டிசபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஃபயர்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்டோட இன்டெகிரேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அதை இன்டெகிரேட் பண்ணிடுங்க. ஃபயர்பேஸோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சப்போஸ் அதை இன்டெகிரேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டெகிரேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நான் சைன் அப் பேஜ்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் கலெக்ஷன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூசர்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு என்னென்ன ஃபீல்டெலாம் வேணுமோ ஸோ அதை எல்லா ஃபீல்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன யூசருக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணுமோ ஸோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ யூசர் கலெக்ஷன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கலெக்ஷனோட நேம் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கலெக்ஷன் நேம் ஷோ ஆகணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபயர்பேஸோட இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷனோட ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஃபயர்பேஸ் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளாய் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் மெயின் ஆப்ஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூசர் கலெக்ஷனில் வந்து என்ன கலெக்ஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஸோ அந்த கலெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 or 3 கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஃபயர்பேஸ் ரூல்ஸை நீங்கள் டிப்ளாய் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் யூசர் தான். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷன் யூசர்ஸ் டெலிட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸுமே டெலிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் இதையும் டிப்ளாய் கொடுத்துருங்க. எக்ஸாம்பிள் நான் ப்ரிவியூ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஆப்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேலிடேட் ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு சக்ஸஸ்னு ஒரு மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபயர்பேஸோட இன்டெகிரேஷன்லாம் முடிச்சிருக்கோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி ஒரு லாகின் சைன் அப் பேஜ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர்ஸில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு யூசர்ஸை மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட் சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆத்தென்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் லாகின் தான். ஸோ நான் லாகின் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் நமக்கு வந்து இமெயில் தான். ஏன்னா நம்ம இமெயில் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது சைன்இன் ஃபீல்டு தான். நான் சைன்இன் இமெயில் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நான் சைன்இன் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேஜ் ஷோ ஆகணும். ஸோ அந்த பேஜை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சைன் அப் கொடுத்துக்கிறேன். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமெயில் ப்ரொவைடர் தான். இமெயில் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சைன் அப் இமெயில் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து சைன் அப் பாஸ்வேர்டு தான். கன்ஃபர்ம் பாஸ்வேர்டை நான் சைன் அப் ப்ரீ பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இதை எனபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலெக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி யூசர் கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் 2 or 3 கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ எந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த கலெக்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் நேட்டிவ் ஆப்ஷன் வந்து நான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரொஃபைல் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஃபால்ட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப் பார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்லோட் இமேஜ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லாக் அவுட்டில் போய் ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐக்கானில் போயிட்டு ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்த ஆக்ஷனில் வந்து நம்ம லாக் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் ஷோ ஆகுது. ஸோ இமேஜ் பார்த்து தான். ஸோ நான் இமேஜ் பார்த்தா இந்த ஆப்ஷன் நம்ம கவர் பண்ணல. ஸோ அதான் நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளியர் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாமுக்கு நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும். நான் ரன் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சைன் அப் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ நமக்கு சைன் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அக்கவுண்ட் குடுத்துருந்தோமோ, அது நமக்கு டேட்டாபேஸ்ல நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஆப்ல வந்து ஒரு கன்டென்ட் நமக்கு என்ன கன்டென்ட் வேணுமோ, ஸோ அதுக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ என்ன ஃபீல்டு வேணுமோ, அந்த ஃபீல்ட நம்ம ஆட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இன்புட் குடுக்கும்போது, ஸோ அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஆத்தென்டிகேஷன்ல ஷோ ஆகும். ஐ மீன் Firebase ஸ்டோர்ல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் Firebase டேட்டாபேஸ் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கலெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோமோ, அந்த கலெக்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ டாக்குமெண்ட்டோட ஐடி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அதோட ஃபீல்டு இப்போ நம்ம இமெயில் என்ன நம்ம குடுத்துருந்தோமோ, அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு, லாகின் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் லாக் அவுட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா ஷோ ஆகுது. பேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நேவிகேஷன் டிஃபால்ட்டா தான் குடுத்துருந்தோம். ஸோ நமக்கு செகண்ட் பேஜ் நமக்கு ஷோ ஆகுது. நான் லாக் அவுட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு டேட்டாபேஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ, அத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன ஃபீல்ட்லாம் வேணுமோ, அந்த ஃபீல்ட நம்ம ஆட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஃபீல்டு நமக்கு வேணுமோ, அந்த ஃபீல்டுக்கான விட்ஜெட்ஸ நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் இது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, உங்க மென்டர கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.